லான்ச் பண்ணாரு. தளபதி இல்ல இல்லையா தளபதி தளபதி சூரா ப்ரோ படம் சூப்பர் சூரனா வேற லெவல்னா தளபதி தான் வைப் பயங்கரமான வைப்னா ரீ ரிலீஸ் மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் டே மாதிரி இது யா தளபதி மாதிரி இருந்துச்சுனா அந்த போலனா நடுவுல கோஸ்ட் பாட்டு விட்டாங்கனா வேற லெவல்னா கோஸ்ட் இல்ல கோஸ்ட் பாட்டானா கோஸ்ட் இல்ல இத மட்டும் கட் பண்ணி நான் கோட் படமே கமல் பண்ணானா அவன் தளபதி அஜித் குமார் சிம்பு அஜித் குமார் எல்லாருமே செம்மையா வைப் பண்ணாங்க. இத்தனை இயர்ஸ் கழிச்சுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி செம்மையா வைப் பண்ணாங்க. நான் எத்தனையோ தடவை பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் இப்போ இது FDFS மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பர் யா அந்த மாதிரி அப்படி போட்டு சாங்லாம் எல்லாருமே திருப்பி கேட்டனால ஒன்ஸ் மோர் போட்டாங்க. எல்லாருமே செம்மையா வைப் பண்ணாங்க. வேலு தான் அவங்களுக்காக தான் வந்ததே. யா எஸ் விஜய் ஃபேன்ல ரொம்ப பிடிக்கும். ஐம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஐ லவ் விஜய். தேங்க் யூ. ஆமா படம் பார்க்கல, இனிமேட் தான் பார்க்கணும். ஆனா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப பிடிக்குமா? ஆமா. ஒரு டயலாக் எதனா சொல்றீங்களா? டயலாக் தெரியுமா? டயலாக் தெரியாது. இது ப்ரோ செம்ம வைப் உள்ள ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி ரிலீஸ் ஆகுதோ அது மாதிரி இருந்தது ப்ரோ. செம்மையா இருந்தது ப்ரோ. ஃபுல்லா செம்ம வைப் ப்ரோ. கோட் வைப்போட செம்ம வைப் ப்ரோ. அங்க அதெல்லாம் தெரியல ப்ரோ. ஆனா உள்ள செம்ம வைப் ப்ரோ. முத்துப்பாண்டி தான் ப்ரோ. அவர் தான் சல்லோவன் தான் ப்ரோ. அங்க சல்லோ வைப் படம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. எல்லாரும் பசங்க கூட வந்து ஜாலியாக வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி டான்ஸ் ஆண்டுக்கிறோம் ப்ரோ. யாருன்னே தெரியல. அவங்க போயிட்டு ஆளுக்கு ஒரு பாட்டு போட்டோன்னா எல்லாரும் ஆடுறாங்க. டான்ஸே வராது மாதிரி இருக்கானுங்க இவனுங்கெல்லாம் ஆடுறானுங்க ப்ரோ. சூப்பர் டான்ஸ் ப்ரோ. ஒன்ஸ் மோர் போட்டுனே இருக்கிறானுங்க. ஜாலியாக ஆடணும். நீங்களும் போயிட்டு வைப் பண்ணுங்கண்ணா. ஓகே ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ. நீங்கள் வேறு தனலட்சுமினா ஐயோ த்ரிஷா தான் ப்ரோ. அவங்க ஐயோ சொல்லவே தேவையில்ல அவங்கள பற்றி. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜாலியாக டான்ஸ் ஆட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பசங்க கூட போயிட்டு. சரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. பாட்டுலாம் நிறைய டைம் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. செம்மையா மாதிரி எஃபெக்ட்ல செம்மையா இருந்துச்சு. கலர் செட்டிங்லாம் செம்ம ஃப்ரீயா செம்ம வைப். சூப்பராச்சு வாடாடி. சூப்பராச்சு. என்ன கேஜிஎஃப் அம்மாவில் ட்விஸ்ட்டு சென்சாரில் போட்டுறீங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. எப்படி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி தான் சரணவேலுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிரச்சனை அப்படின்றாங்க. ஆமாம் ப்ரோ. முத்துப்பாண்டி தான் பெரிய க்ரீன் ஃப்ளாகாக இருந்தார். அதான் தனலட்சுமி ரெட் ஃப்ளாக் தான் ப்ரோ. மற்றபடி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. ஆக்சுவலாக ரீ-ரிலீஸ் மாதிரியே இல்லை. நல்லா எல்லாருமே வைப் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா கத்தணும். கபடி சீன்ஸு ஓகே. அது அப்போ இருந்த வைப்பு வேறு மாதிரி. ஆனால் இப்போ இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. கத்துறதுலாம் சத்தியமாக இப்போவும் அதே சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உண்மைதாங்க. அது சொன்னது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது. அது பண்ணுறது எல்லாமே பிரச்சனை தான் இருக்குது. அது வந்ததுலேருந்து 7 ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. சரி ஒன்று பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. தளபதிக்காக எத்தனை தடவை வேணாலும் வரலாம். திருப்பி 100 தடவை கூட வரலாம். இந்த வைப்பு எந்த வேற மாதிரி இல்லை. வந்து விசில் போட்டு சாங் வேற போட்டாங்க. வேற லெவலில் இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. எத்தனை தடவை வேணாலும் வரலாம். திருப்பியும் வரலாம். இப்போ கில்லி படம் பார்க்க போகிறோம். ஒரு ஆல் டைம் ஃபேவரட் மூவி எல்லாருக்கும் அது. இது ஒரு விஜயோட மாஸ்டர் கிளாஸ் சொல்லலாம். பெஸ்ட் மூவி இன் ஹவுஸ். பழைய படம்ன்ற ஒரு ஃபீலே இல்லை. இது ஒரு கொடுக்க மாட்டேங்குது. இது பயங்கரமான ஒரு படம் கில்லி. ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். கில்லி பயங்கரமான படம். தேங்க்யூ.